ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், அதாவது நிதி பொருளியல்ல பப்ளிக் டெப்ட், அதாவது பொது கடன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் ரெவென்யூவும் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரும் பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு அரசு மேற்கொள்ளக்கூடிய செலவினங்கள் மற்றும் அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பப்ளிக் டெப்ட்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே நம்மளுடைய 18th செஞ்சுரி அண்ட் 19th செஞ்சுரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசினுடைய நிர்வாகம் அல்லது அந்த அரசினுடைய சேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமாக தாங்க இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் 20th செஞ்சுரி ஸ்டார்ட் ஆன டைமில் இருந்து நமக்கு என்னாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ஆக ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? அப்போ பழங்காலத்தில் நம்ம பின்பற்றின முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் மற்றும் அரசு மேற்கொள்ளக்கூடிய செலவினங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸி பேலன்சிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை ரீச் பண்ணதுக்கப்புறம் என்னாக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரோவிங் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதாவது நாம் பெறக்கூடிய கடனினுடைய அளவு அதிகரித்து கொண்டே சென்று இருக்கிறதுங்க. அப்போ பொதுவாக இது எல்லா நாடுகளுக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. வளர்ச்சி குன்றிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸுங்க. ஸோ பொதுவாகவே நம்ம நாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகள், அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம் இல்லைங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் அல்லது டெவலப்டு கண்ட்ரீஸ், சரிங்களா? வளர்ந்த நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது ஒரு கேட்டகரி தான் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது இருக்கிற கேட்டகரி தான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அல்லது பேக்வர்ட் நேஷன்ஸ் அல்லது தேர்ட் பேக்வர்ட் நேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூன்றாம் நிலை நாடுகள் அல்லது பின்தங்கிய நாடுகள் அல்லது வளர்ச்சி குன்றிய நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நமக்கு வளர்ச்சி குன்றிய நாடுகளில் ஏற்படக்கூடிய நிதி சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு கடன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேர்டனா தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப நாட்டு மக்களினுடைய தேவைகள் அல்லது நாட்டினுடைய செயல்பாடுகளுக்காக என்ன பண்ணப்பட்டிருது, கடன்கிற ஒரு பொறியில் எல்லாமே போய் என்ன பண்ணிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க, சரிங்களா? அடுத்தது இந்த பப்ளிக் டெப்ட் அப்படின்னா இதை ரெண்டு வகையில நம்ம பிரிக்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பப்ளிக் டெப்ட்டுங்க, அதாவது இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் அதாவது உள்நாட்டு பொதுக்கடன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட், வெளிநாட்டு பொதுக்கடன். இதில் இந்த இன்டர்னல் பப்ளிக் டெப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லோன் கேன் பி டேக்கன் பை த கவர்மெண்ட் ஃப்ரம் த சிட்டிசன்ஸ் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித் இன் த கண்ட்ரி. அப்போ நம்மளுடைய எல்லை பகுதிக்குள்ளேயே ஒரு ஜிடிபிக்கு எப்படி நம்ம சொல்லுவோம் டெஃபினேஷன், ஸோ வித் இன் அ பவுண்டரிக்குள்ள நம்மளுடைய இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்குள்ள ஒரு வருட காலத்திற்குள்ள உற்பத்தி செய்த பொருட்கள் மற்றும் வழங்கிய சேவைகள்னு நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெர்மினாலஜி தான் ஜிடிபின்னு சொல்லுவோம். இதே ஜிஎன்பி அப்படின்னா நம்மளுடைய மொத்த முதலீடுகளும் வெளிநாடுகளில் எங்கே இருக்குதோ அதன் மூலியமாக கிடைக்கப்படக்கூடிய மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இன்டர்னல் டெப்ட், இன்டர்னல் பப்ளிக் டெப்ட், இந்த பொதுக்கடன் அப்படிங்கிறது எதை நமக்கு விரோகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டினுடைய மக்களுக்குள்ளேயே நம் நாட்டு குடிமக்களிடம் மற்றும் நம் நாட்டில் செயல்படக்கூடிய நிறுவனங்களிலும் இருந்து அரசு பெறக்கூடிய ஒரு கடனை தான் நம்ம என்ன சொல்றோம், உள்நாட்டு பொதுக்கடன் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? எப்போதுமே உள்நாட்டு பொதுக்கடன் அப்படிங்கிறது செல்வத்தை மாற்றிக்கொள்வது பற்றியாகும். தட் மீன்ஸ் இட் இன்வால்வ்ஸ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ பொதுவாக என்னென்ன மாதிரிலாம் நமக்கு அடிப்படையில் நமக்கு இந்த பொதுக்கடன், உள்நாட்டு பொதுக்கடன் கிடைப்பதற்கான முக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களை தனிநபர்கள் வாங்குதல். அப்படின்னா எப்போதுமே அரசுக்கு பணம் தேவையாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சேமிப்பு பத்திரங்கள் அப்படிங்கிறத நமக்கு தருவாங்கங்க, சரிங்களா? ஸோ இந்த சேமிப்பு பத்திரங்களை மக்கள் பெறுவதன் வாயிலாக மக்களிடம் உள்ள பணம் அப்படிங்கிறது அரசிடம் என்ன பண்ணும், அது போய் சேரும், சரிங்களா? இந்த அரசிடம் இருந்த பத்திரங்களை தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளும் என்ன பண்ணுது, நமக்கு பெற்றுக்கொள்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்
டைரக்ட் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஒரு சிறிய சேமிப்புல இருந்து நம்ம டைரக்டா எடுத்து செலவு பண்ணக்கூடிய சேமிப்பிலும் நம்ம சில விஷயத்த பண்ணி வைப்போம். எடுக்க முடியாத சேவிங்ஸ்னு சில விஷயங்களை நம்ம பண்ணி வைப்போம். அப்படி பார்க்கும் பொழுது அரசனுடைய செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களை அரசிடமிருந்து யார் வாங்கிக்கிறா? தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அப்ப அதை பணம் கொடுத்துட்டு தான் வாங்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்திரங்களை மற்ற மக்களிடமோ அல்லது வங்கிகளிடமோ அல்லது தனியார் துறைகளிடமோ அரசு தயாரித்து விற்பதன் வாயிலாக அரசுக்கு என்ன கிடைக்குங்க? பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது கிட்டத்தட்ட கடன் மாதிரி தான். ஏன்னா பின்னாட்களில் எப்பொழுது அந்த பத்திரத்தை நம்ம கொடுக்க போறோமோ அந்த டைம் அந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம பணத்தை திரும்ப கொடுத்துடணும். அப்ப ஒரு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் மாதிரி நம்ம இதை என்ன பண்ணலாம்? இன்டர்னல் பப்ளிக் டெப்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நிறைய நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு ரன் ஆகுதுங்க. யூடிஏ, எல்ஐசி, ஜிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசினுடைய பத்திரங்களை நிதிசாரா நிறுவனங்களினுடைய பத்திரங்கள் போன்றவற்றை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் பேங்க்குங்க, அதாவது ஒவ்வொரு நாட்டிலுமே நமக்கு என்ன பண்ணப்படுதுங்க? தலைமை வங்கி அல்லது மத்திய வங்கி அப்படிங்கிறது செயல்பட்டு இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண அளிப்பு வாயிலாக அரசிற்கு என்ன பண்ணுதுங்க? மைய வங்கி என்ன பண்ணும்? கடன் வழங்கும். அரசினுடைய செலவுகளை சந்திப்பதற்காக என்ன பண்ணுது? மைய வங்கி பணம் வாங்கவும் சில விஷயங்களை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அரசுக்கு ஏற்பட்ட மத்திய வங்கி என்ன பண்ணும்? அரசுக்கு ஏற்பட்ட பணத்து பிரச்சனையை சரி செய்வதற்காக என்ன பண்ணுதுங்க? பணத்தையும் சில சமயங்கள்ல நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுவே எக்ஸ்டர்னல் டெப்ட்டுங்க, வெளிநாட்டு பொதுக்கடன் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் அப்படிங்கிறது வெளிநாடுகளிலிருந்தும் அல்லது பெரிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலியமாக பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து நம்ம பெறப்படக்கூடியது தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் நம்ம யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஃப்ங்க. இதில் ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது பன்னாட்டு நிதியம் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலக வங்கி மற்றும் ஐடிஏ அண்ட் ஏடிபின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளிடமிருந்து எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? நாம நிதியை பெறுவதற்கான எல்லா விஷயங்களையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான வங்கிகள் எல்லாம் நமக்கு நேரடியாக பணத்தை நமக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பத்திரங்களோ அல்லது ஏதாவது ஒரு செயல்பாட்டின் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது வெளிநாட்டு அமைப்புகளிடமிருந்தோ நாம கடனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி நாடுகள் பெற்ற கடன்களினுடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு 2018 ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல இந்தியாவினுடைய கடன் மதிப்பு, அதாவது எக்ஸ்டர்னல் டெப்ட்டுங்க, வெளிநாடுகளில் இருந்து மட்டும் நாம் பெற்றிருக்கக்கூடிய கடனுடைய மதிப்பு யூஎஸ் டாலர்ல பார்த்தீங்க அப்படின்னா 5,29,000 யூஎஸ் மில்லியன் டாலருங்க. அப்ப இவ்வளவு அளவிலான கடன் அப்படிங்கிறது நாம வெளிநாடுகளிலிருந்து வெளிநாட்டு அமைப்புகளிடமிருந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப எல்லா நாடுகளுமே இந்த மாதிரியான கடன்கள் அப்படிங்கிறத பெற்றிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள் நாட்டினுடைய நிர்வாகத்தை சரி செய்வதற்காக, நாட்டினுடைய உண்மையான நிலைமையை சரி செய்து கொள்வதற்காகவும் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் தான் என்ன பண்ணுது? வருவாய் மீறிய செலவுகள் ஏற்படும் பொழுது அதை கடன்கள் மூலியமாக சரி செய்வதற்காக என்ன பண்ணப்படுது? இந்த வெளிநாட்டு பொதுக்கடன் அப்படிங்கிறது பெறப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரியான காரணங்களால நமக்கு இந்த பொதுக்கடன் அதிகரிக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வாருங்க. போர் மற்றும் போர்க்கால அழுத்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறது நமக்கு போயிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த இரண்டு நாடுகளுமே போர் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதனால் பல நாடுகள் பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக என்ன பண்ணும்? பாதிக்கும். அந்த நாட்டினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறதும் பாதிக்கும். அது அந்த நாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கும் என்ன பண்ணும்? அதனுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அப்ப ஒரு போருங்கிற ஒரு விஷயம் நடைபெறுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த போருக்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய ஆயத்த வேலைகளுக்காக பெறப்படக்கூடிய செலவினங்கள்ங்கிறது மிகவும் அதிகமானதாக கருதப்படுதுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போருக்காக நம்ம கிட்ட எப்போதுமே என்ன இருப்பாங்க? வேலை, அதாவது போர் புரிவதற்காக வீரர்கள் இருப்பாங்க. ஆனா நமக்கு இந்த மாடர்ன் டைம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
நியூக்ளியர் டிஃபென்சஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டான ஒரு விஷயமா கருதப்படுதுங்க. நியூக்ளியர் டிஃபென்சஸ் மூலியமா நாம் என்ன பண்ணப்படுது, அதிகப்படியான செலவினங்கள். அப்போ இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகப்படியான பாதுகாப்பு நம்ம பார்த்துருப்போம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட்னு சொல்லிட்டு. இதில் டிஃபென்ஸுக்கும் ஜுடிஷியரிக்கு தான் அதிகமான செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு. அதுலேயும் டிஃபென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது பண்ணும் நம்மளுடைய பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரில். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு செலவினங்கள் ஏற்படுவதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக என்ன கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள். அப்போ போர் மற்றும் போர்க்கால ஆயத்தத்திற்காக நமக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவினங்கள் மேற்கொள்ளப்படுதுங்க. சரிங்களா, இது ஒரு மிக முக்கியமான காரணம்ங்க. அப்போ போர் நடைபெற்றாலும் நமக்கு இதற்கு செலவினங்கள் அதிகமாக ஆகுதுன்னு பார்க்கலாம். போருக்காக நாம் தயாராகுவதற்கும் என்ன பண்ணக்கூடியும், அரசு நிறைய ஆயுதங்களை பெறுவதற்காக என்ன பண்ணுது, அதிகப்படியான செலவினங்களை மேற்கொள்ளுது. இப்போ இந்தியாவில் கூட ரீசெண்டாக இந்த ரஃபேல் விமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம போர் விமானமாக நமக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக நமக்கு கருதப்படுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமுதாய தேவைகள்ங்க. அப்போ சமுதாய தேவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நமக்கு ஒரு சமுதாய தேவைகள்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மாடர்ன் ஸ்டேட், அதாவது நவீன அரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன மாதிரியான ஒரு அரசாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்க. அதாவது நல அரசாக தான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அரசு பல சமுதாய தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்தே ஆக வேண்டும்ங்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்படும். அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் முதலிடத்தை பிடிக்கும். இப்போ கோவிட் மாதிரியான பேண்டமிக் வரும் பொழுது அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிக அளவு நமக்கு உயர்வதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மக்களுக்குமே என்ன பண்ணணும், 121 கோடி மக்கள் தொகையில் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு, வேக்சினேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேக்சினேஷன் அச்சீவ் பண்ணுறதே நமக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இதில் செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூஸு, இதுக்கான HR, இதற்கான அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், வேக்சினுக்கான சார்ஜஸ், இது எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு ஹெல்த்துக்காகவே என்ன பண்ணப்பட்டதுங்க, அதிகப்படியான செலவினங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நிறைய பிரச்சனைகள் உருவானுச்சு. அப்போ ஹெல்த்துக்கே இவ்வளோ செலவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதை தாண்டி நாம் சானிடேஷனுக்காக அதிகப்படியான செலவினங்கள் மேற்கொள்ளப்படுது, கல்விக்கு அதிகப்படியான செலவினங்கள் மேற்கொள்ளப்படுது, காப்பீட்டிற்கு அதிகப்படியான செலவினங்கள் மேற்கொள்ளப்படுது, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. அப்போ இந்த மாதிரி எல்லா சமுதாய தேவைகளுக்காகவுமே என்ன பண்ணப்படுதுங்க, அரசினுடைய செலவு அதிகரிப்பதன் காரணமாக நாம் கடன் பெற வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ளிகேஷனுங்க. அதாவது அரசு எப்போதுமே ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக என்ன பண்ணும், அதற்கான செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்க. அப்போ இந்த மாதிரி உருவாக்கப்படக்கூடிய பல திட்டங்களின் காரணமாக தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு வரையறை இருக்குதுங்க. அப்போ நாட்டினுடைய பொருளாதாரம் உயர வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய கட்டுமானங்களும் மிகப்பெரிய திட்டங்களும் நாம் என்ன பண்ணணும், செயல்படுத்த வேண்டும். அப்போ என்னென்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நம்ம அதிகப்படியான செலவினங்களை மேற்கொண்டு செய்வோம்னா, இதில் முதல்ல நம்ம ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பவர் ப்ராஜெக்ட்ஸுங்க. சரியா, இது இல்லாமல் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், நீர்ப்பாசன திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஹெவி இண்டஸ்ட்ரீஸுங்க, கனரக தொழிற்சாலைகள். ஏன்னா நம்மளுடைய மிகப்பெரிய கனரக தொழிற்சாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். 1956 to 1961 பார்த்தீங்கன்னா இதனுடைய செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசினே நம்ம அதை சொல்லலாம். அப்போ அது தொடர்ந்து கொண்டே நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் வழங்குவதன் காரணமாக தான் வேலைவாய்ப்புங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியை நோக்கின செயல்பாடுகளை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நிதி பற்றாக்குறையினை சரி செய்வதற்காகவும் நமக்கு என்ன பண்ணப்படுதுங்க, அதிகப்படியான கடன்களை பெறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான செலவினங்கள் அதிகப்படியான பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவினத்தை அதிகப்படுத்துவதன் காரணமாக
கவர்மெண்டால என்ன பண்ண முடியல, எப்போதுமே சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது போடவே முடியல. எப்போதுமே பற்றாக்குறை பட்ஜெட் தான் நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த பற்றாக்குறை பட்ஜெட்டின் மூலியமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் நாம் கடனை பெறுவதற்கான வழிவகுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுங்க. அப்ப ஒரு நல அரசு அல்லது நவீன அரசு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த நவீன அரசினுடைய மிகப்பெரிய செயல்பாடுகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தாங்க. அப்ப வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா இதற்காக மட்டுமே அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவினங்களை மேற்கொள்ளுங்க. அப்ப இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸை சரி பண்றதுக்காகவும் ரிசெஷன்ங்கிற ஒரு சூழ்நிலை வராம தடுக்கிறதுக்காகவும் அரசினுடைய செயல்பாடுகள் பல பங்களிப்பை பெறுவதற்காக என்ன பண்ணும், இந்த மாதிரியான கடன்களை பெறுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுங்க நம்ம நவீன அரசு. ஏன்னா மக்களுக்கான வழங்கப்படக்கூடிய கல்வியினுடைய தரம் உயர்த்தப்பட்டுருச்சு. அந்த தரத்தின் மூலமாக படித்த இளைஞர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதனால நமக்கு என்ன ஆகும், வேலைவாய்ப்பின்மையும் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அப்ப அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக என்ன பண்ணுதுங்க, அரசு நிறைய பொதுக்கடனை பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலிங், அதாவது பண வீக்கத்தை கட்டுப்படுத்துதல். அப்ப கவர்மெண்ட் எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன்ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகாம நாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மக்களிடம் பண வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் பொழுது அந்த பணத்தை பெறுவதற்காக வட்டி விகிதத்தினை உயர்த்தி வழங்கும். அதாவது சேமிப்புகளின் மீது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் 8% நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற இடத்துல 12% கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோடனே மக்களிடம் இருந்த கையில் இருக்கக்கூடிய ரொக்க பணங்கள் எல்லாமே வங்கிகளுக்குள்ள நமக்கு வர ஆரம்பிக்குங்க. அப்ப மக்களிடம் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய பணம் வங்கிக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த பணவீக்கம் அப்படிங்கிறது குறைந்த நிலைக்கு போகும். சரிங்களா? இதுவே பண வாட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்குவாருங்க. குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப கடனை நிறைய பேர் பெறும் பொழுது அந்த கடன் மற்ற நபர்களுக்கும் கொடுக்கப்படுவதனால மக்களிடம் என்னாகும், பண வாட்டம் இருந்த சூழ்நிலையின் பொழுது வட்டி கடன் குறைக்கப்பட்டு மக்களிடம் பணம் புழக்கம் அதிகரிக்க அரசு முயற்சி செய்யும். அப்ப பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் நமக்கு சில சமயங்கள் என்ன பட வேண்டியதா இருக்குது, பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறத நம்ம வாங்குறதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் மூலியமாக தான் நம்மளால என்ன பண்ண முடியும், விலை உயர்தல் அப்படிங்கிறத நம்மளால தடுக்க முடியும். அப்ப நாம் பெறக்கூடிய பொருட்களினுடைய விலை உயராம பாதுகாத்துறதுக்காகவும் என்ன பண்ணப்படுது, சில சமயங்களில் அரசு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகுதுங்க. அடுத்த விஷயம் மந்தத்தை தடுத்தல். டிப்ரெஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனைங்க. ஏன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக காம்பன்சேஷன் பண்ணும் பொழுது இன்டர்னலாவோ அல்லது எக்ஸ்டர்னலாவோ சில தருணங்களில் நம்மளால் என்ன பண்ணிட முடியும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ரீசன்ஸ் தட் வி ஆர் ஹேவிங் த இன்க்ரீசிங் ஆஃப் பப்ளிக் டெப்ட் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நம் நாட்டில் பொதுக்கடன் உயர்வதற்கான அதிகப்படியான காரணங்களாக போர் காரணங்கள், சமுதாய காரணங்கள், பொருளாதார வளர்ச்சிக்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய செலவினங்கள், வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காகவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் மந்தத்தினை தடுப்பதற்காகவும் பல காரணங்கள் நம்மளுடைய பப்ளிக் டெப்ட் அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்படி பொதுக்கடன்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிற பட்சத்துல இதை நாம் எவ்வாறு தான் திரும்ப செலுத்த முடியும், அதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வழிமுறைகள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதாவது இந்த ரெடம்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கடனை திரும்ப செலுத்தும் முறை தான் நம்ம ரெடம்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம் பெறப்பட்ட பொதுக்கடனை திரும்ப செலுத்துவதற்கான தீர்வு என்பதை குறிப்பது தான் நம்ம என்ன சொல்ல போறோம், நம்ம பப்ளிக் டெப்டினுடைய ரெடம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப அரசு விற்பனை செய்துள்ள பத்திரங்களை பொதுமக்கள் அதன் முதிர்வு காலத்தில் பத்திரங்களை ஒப்படைத்து அதற்கான தொட்டுகின்னு என்ன பண்றாங்க, வட்டியுடன் பெறுகிறார்கள். அப்ப ஒரு அரசு இன்டர்னல் பப்ளிக் டெப்ட், அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய பத்திரங்களை மக்களிடம் விற்பனை செய்து அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதில் கிடைத்த தொகையினை வைத்து கடன்களை பெற்றுக்கொண்டு பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக என்ன பண்ணும், பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளும். சரிங்களா? இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு டைமிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப 2 வருஷம், 4 வருஷம், 6 வருஷம், 8 வருஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த அரசினுடைய சுமை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா
அதனுடைய முதிர்வு காலம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட நாம் என்ன பண்ணி ஆகணும், அவங்க கொடுத்த பணம், இப்போ நான் 50,000 ரூபாய்க்கு நான் ஏதாவது பாண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான வட்டி விகிதத்தை போட்டு சரியா ஒரு 5% அல்லது 7% அப்படின்னு போட்டு அதனுடைய மொத்த தொகையும் சேர்த்து என்ன பண்ணணும், அரசு என்னுடைய முதிர்வு காலத்தில் எனக்கு ஒப்படைக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இவ்வாறு தான் நம்மளுடைய அரசினுடைய பத்திரங்களை பெறுவதன் மூலம் அரசு பயனடைகிறது, அரசினுடைய கடன் சுமை குறைக்கப்படுகிறது, மக்களுக்கு முதிர்வு காலம், அந்த பத்திரத்தினுடைய முதிர்வு காலம் பெற்ற உடனேயே மக்களுக்கும் என்ன பண்ணப்படுது, வட்டியுடன் சேர்ந்து அந்த பணம் என்ன பண்ணுது, மக்களுக்கு வழங்கப்படுகிறதுங்க. சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம கடனை அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சிங்கிங் ஃபண்டுங்க, அதாவது மூழ்கும் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கன்வர்ஷன், கடனை மாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வரவு செலவு திட்ட உபரி, பட்ஜெட்டரி சர்ப்ளஸ். ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் ரொம்ப ரேரான சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த பட்ஜெட்டரி சர்ப்ளஸ்லாம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஆன்யூட்டி, பகுதியாக செலுத்துதல். அடுத்தது ரெப்புடியேஷன், கடன் மறுப்பு. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு செயலாக சொல்லப்படுது. அடுத்தது ரெடக்ஷன் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதத்தை குறைத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லிவே, மூலதன தீர்வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சிங்கிங் ஃபண்ட், அதாவது இந்த மெத்தடின் மூலமாக இந்த சிங்கிங் ஃபண்ட், அதாவது மூழ்கும் நிதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகமான கடனை பெற்றுடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு நிதியவே நமக்கு ஒதுக்கணுங்க. ஒரு செப்பரேட் ஃபண்டு ஒதுக்கும் பொழுது அந்த நிதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் அதற்கான கிரெடிட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் த மணியில் கட்டிக்கிட்டே போகும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிறகு நம்மளுடைய டெப்ட் என்ன ஆகும், மெச்சூர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த டைமில் ஏற்படக்கூடிய அந்த அமௌண்ட் எடுத்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து நாம் கட்டும் பொழுது நமக்கு இந்த சிங்கிங் ஃபண்டில் கிடைச்ச அந்த சோர்ஸ் நம்மளுடைய டெப்டை அதிகமாக குறைக்கும். இந்த சிங்கிங் ஃபண்ட் கான்செப்டை முதல்ல பயன்படுத்தினது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தாங்க. யார் மூலயமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா வேல்போல் அப்படிங்கிற ஒரு மூலயமா தான் இந்த சிங்கிங் ஃபண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறதே உருவாயிருக்கும். அதாவது குறிப்பிட்ட காலங்களில் அரசு என்ன பண்ணும், தொகையை தனியாக ஒதுக்கி வைத்துக் கொண்டே வர வேண்டும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து நம்ம கிரெடிட் ஃபண்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த டெப்ட் எப்போ மெச்சூர் ஆகுதோ அந்த டைமில் நமக்கு கிடைச்ச பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் நம்ம போட்டு கட்டும் பொழுது நம்மளுடைய கடன் கொஞ்சம் குறையும். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ப்ராசஸாக கருதப்படுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்வர்ஷனுங்க. கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன்களை மாட்டுதலுங்க. அதாவது யூஆர் கன்வெர்ட்டிங் இன்டு த லோன், அதாவது ஒரு லோன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லோனை இன்னொரு லோனா, அதாவது ஒரு ஓல்டு லோன் நான் கொடுக்கணும், இப்போ இவ்வளோ நான் ஒரு பழைய கடனை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பழைய கடனை நான் திரும்பவும் சில தொகையை செலுத்தியோ அல்லது அந்த கடனுடன் கூடிய புதிய கடனை நான் பெற்றேன் அப்படின்னா என்னுடைய கடன் சுமை அப்போதைக்கு குறையும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஆகஸ்ட் மாதம் ஒரு 5,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதை அடுத்த ஆகஸ்ட்டுக்குள்ளே நான் செலுத்த ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் ஜான்வரி பிப்ரவரியில் போயிட்டு இன்னொரு 2,000 கோடி ரூபாய் சேர்த்து வாங்கிட்டேன் அப்படின்னா மொத்த கடன் என்ன ஆகிடும், 7,000 கோடி ரூபாய் ஆகிடும். ஆனால் நான் பிப்ரவரியில் வாங்கினதுனால இந்த 7,000 கோடி ரூபாய் செலுத்துறதுக்கான காலம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பிப்ரவரிங்கிறது நமக்கு வரும். அப்போ இன்னும் எனக்கு என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி கிடைக்கும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட முடியும், ஏதாவது ஒரு கான்செப்டை பண்ணி நான் கடனை செலுத்துவதற்கான மாறுதல்களை நான் பெறலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு முறைகளில் ஹை இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் டெப்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் டெப்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ டால்டன்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன்களை மாற்றுதல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக தற்போதைக்கான கடன் சூழ்நிலைகளிலிருந்து நம்மளுடைய சுமையை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம டால்டன் சொல்கிறாருங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்ட உபரிங்க, அதாவது பட்ஜெட்டரி சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அரசு ஏதாவது ஒரு கால சூழ்நிலைகளில் நமக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட் உருவாக்கப்படுறது அல்லது சர்ப்ளஸ் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணக்கூடிய டைம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை என்ன பண்ணலாம், நாம் இந்த கடனை அடைப்பதற்காக நாம் என்ன பண்ண முடியும், நாம் ஈடுகட்ட முடியும். அப்போ இந்த சர்ப்ளஸ் பட்ஜெட்டுங்கிறது எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரெவென்யூ கிரேட்டர் தென் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா அரசினுடைய செலவினங்களை விட
கிடைத்த வருவாய் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைம் நம்ம உருவாக்கப்படுறது தான் சர்ப்ளஸ் பட்ஜெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு சான்சஸ்லாம் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த சர்ப்ளஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டரி சர்ப்ளஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு மெத்தடாலஜி. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் ஆன்யூட்டிங்க, அதாவது பகுதியாக செலுத்துதல் அப்படிங்கிறது. அப்போ அரசு பெற்று இருக்கக்கூடிய கடனினுடைய தொகை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை நாம் ஒரு குறிப்பிட்ட ஈக்குவல் ஆனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டு நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நாம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நம்ம கடன்களை செலுத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்குங்க. ஈஸியஸ்ட் மெத்தட் டு பேயிங் ஆஃப் த பப்ளிக் டெப்ட். ஸோ பொது கடனை செலுத்துவதற்கான எளிய முறையாக நம்மளுடைய டெர்மினல் ஆன்யூட்டி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடாலஜியாக கருதப்படுதுங்க. அப்போ இப்போ கூட இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ ஈக்விட்டி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான முறைகளை நம்ம பின்பற்றும் பொழுது கடன் அப்படிங்கிறது தொடர்ந்து அடைந்து கொண்டே வரும். மொத்தமாக ஒரு இடத்துல டம்பாக இருக்காமல் நம்மளுடைய கடன் என்ன ஆகிட்டு இருக்கும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், அதனுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெப்புடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்புடியேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் த ஈஸியஸ்ட் வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளோட பேர்டன்லேருந்து என்ன பண்ணிடலாம், வெளில வந்துடலாம். பட் இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நாம் கடனை கட்டாமல் இந்த கடனை என்னால் செலுத்த முடியாது அப்படின்ட்டு அந்த பெற்ற கடனையே டோட்டலாக என்ன பண்ணிட போகிறோம், ரிமூவ் பண்ணிட போகிறோம், டெஸ்ட்ராய் பண்ணிட போகிறோம். பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெடிபிலிட்டியை குறைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறிடுங்க. அப்போ பல தருணங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கடனை பெறுவதற்கான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடும். அதனால இந்த ரெப்புடியேஷன் இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தை குறைத்தலுங்க, ரெடக்ஷன் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். அப்போ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெத்தடாக சொல்லப்படுது. இது கம்பல்சரி ரெடக்ஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏதாவது அரசியல், அதாவது அரசியல்னு சொல்ல முடியாது, நிதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் நாம் பெற்ற கடனுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் அதன் மூலியமாக என்னப்படும், கடனினுடைய சுமை அப்படிங்கிறது நம்மளால செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கேபிட்டல் லிவே, அதாவது மூலதன தீர்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் அசட்ஸு ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலோ அல்லது இன்ஸ்டிடியூஷனோ தனியாக ஓன் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்ம கேபிட்டல் லிவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லிவேவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மினிமம் லிமிட்டில் ப்ராக்ரஸிவ் ஸ்கேலில் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டைமில் ஒரு குறிப்பிட்ட வார் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆப்ளிகேஷன்ஸின் அடிப்படையில் சில கான்ட்ரவர்ஷியலான டைமில் நமக்கு இந்த மாதிரியான டெப்ட் அப்படிங்கிறத நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. அப்போ அரசினுடைய சொத்துக்கள் அல்லது அரசு மூலியமாக இருக்கக்கூடிய அந்த ஃபண்டு நம்ம கலெக்ட் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிட போகிறோம், மூலதனமாக நம்ம அதை கடன் கட்டுறதுனால தான் நமக்கு இந்த கேபிட்டல் லிவே அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுதுங்க. அப்போ இந்த மாதிரி பல முறைகளில் நம்ம என்ன பண்ணலாம், நாம் பெற்ற பொதுக்கடனை திரும்ப செலுத்துவதற்கான முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பொதுக்கடன் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான கருத்துக்கள். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பப்ளிக் டெப்ட். தேங்க்யூ.